ஒரு எல்லா பேரியர்ஸும் பிரேக் பண்ணியிருக்காரு. எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சிருக்காரு. எதிர்கட்சிகள் இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கான பதிலும் வச்சிருக்காரு. ஒரு ஃபுல் பேக்ட் அரசியல்ல என்னென்ன தேவைகளோ எல்லாமே அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. விளம்பரத்தை தவிர இந்த அரசாங்கத்தால எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியலையே. எந்த திட்டமா இருந்தாலும் அதுக்கு விளம்பரத்துக்கு பண்ற செலவை அந்த திட்டத்துக்கு முதலீடு பண்ணி அந்த திட்டம் இன்னும் நல்லா சிறப்பா நடந்திருக்குன்றதான் விஷயம். பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா. பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. உண்மையிலே பெரியார் இருந்தா தீக்கால இன்னைக்கு சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் செருப்பு கொண்டு அடிப்பார மாட்டார். இவங்க செய்யற வேலையெல்லாம் பார்த்து திமுக அதுலயும் இந்த உதய புரோக்கு சின்ன பெரியார் என்ன வருகால இளைய பெரியார் வாயில தான் கெட்ட வார்த்தை வந்துடும். கரூர் சம்பவத்தை பத்தி பேசுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க. விஜய் அவர்கள் டைரக்டா பேசல. விஜயநாதை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. இவங்க அரசியல்லாம் பண்ணிடுவாங்களாம். அதுக்கு நம்ம வந்து க்ளோஷர் கொடுக்கணும். அந்த விஷயம் உண்மை வெளியே வரணும்னு நம்ம அமைதியா இருக்கும். அந்த விஷயம் வெளியே வரும்போது விஜயநாத் கண்டிப்பா அதை பத்தி பேசுவார். அது அந்த அழுத்தத்தை அவருக்குள்ளேயே வச்சிருக்காருன்னா அது இன்னும் டேஞ்சரஸ் வந்து யாருக்குன்னா இந்த எதிர்கட்சிக்காரர்கள் தான். சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் இப்படிலாம் பேருங்க. தைரியமா இருந்தா ஒண்ணு திமுக போடுங்க, இல்ல திமுக ஆதரவு கூட போட தேவையில்லை, தாவேக்கா எதிர்ப்புன்னு போடுங்க. அந்த தைரியம் கிடையாது. இல்ல லாஸ்ட் வீக் திருவண்ணாமலையில நடந்தது. இளைஞர்கள் தான் 1.5 லட்சம் சொன்னாங்க. 1.5 லட்சம் இளைஞர்கள் அப்படின்றாங்க. வீடியோ பாத்தீங்களா? அதனால கேட்கிறேன். இளைஞர்கள் அப்படின்ற போது எனக்கு ஃபுல்லா தலை வெள்ள நேர. பெரியாருடைய கொள்கைகளை எடுத்துக்கிறோம், எம்ஜிஆருடைய அண்ணாவுடைய அரசியல் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இது யாருக்கான ஒரு எச்சரிக்கையா பார்க்கலாம்? ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? யார் அவர் அல்டிமேட்டா? அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஸ்டாலின் பார்த்து என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற சத்யராஜ் டயலாக் தானே, நீங்க ஏன் அதை பற்றி பேசுறீங்கன்னு கேட்க முடியுமா? தைரியம் தான் யாராவது கேட்பாங்களா? அதை மட்டும் கேட்க மாட்டீங்க. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் எடுத்த கூட்டணி கூட கிடையாதுங்களே. திகாவோட சப்போர்ட் அவருடைய மகள் வந்து கட்சியில இருக்காங்க அப்படின்னும் போது எங்க பார்த்தாலும் வாரிசா. டிஎம்கே பார்த்து கேட்கறதுக்கு நீங்க எடப்பாடியாரால கேட்க முடியுதா? சிச்சினே சொல்றாரு 100 பேரை கொலை பண்ணிட்டுறாங்கன்ட்டு. கோபம் வரவன தொட்டுப்பார் சீண்டிப்பார் இதெல்லாம் என்ன டயலாக் எல்லாம் என்ன ஓப்பனா பேசும். அவங்களுக்கு எழுதி கொடுக்குறதே அப்படிதான் எழுதி கொடுக்குறாங்க. தன் தலைவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை விஜயனா பார்த்து கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? நான் மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் பாய்சன்ஸ். ஒரு திமுகன்ற ஒரு சக்தியை 75 வருஷம் கட்சியை அடுத்திருக்க உதயநிதிக்கு அல்வா மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. அது எல்லாரும் உட்காந்து வரவேற்கிறாங்க. எதிர்ப்பே இல்லாம. அது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து. அது தெரியாம திமுக காரங்களும் அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நிலைமையை மாற்றணும்னா திமுகவினர் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சோகமா இருக்கு. ஆனா இன்னொரு டீம் வந்து இதுல கூட எங்க அண்ணன் பேரை சொல்லலையேப்பா அப்படின்ட்டு வந்து ஒரு குரூப் இருக்காங்க. நான் யாரை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ். And finally one word about this campaign. J 2.1 எடுத்துக்கலாமா? அது ரெபல் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்முடைய தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் பொதுச் செயலாளரும் தாவேக்கா ஆதரவாளருமான லோகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்க மூஞ்சி பார்க்கும்போதே ஒரு வைவோட இருக்கீங்க. விஜயோட ஸ்பீச்சை கேட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் வெளியே வரமாட்டார், அப்படியே வந்தாலும் வந்து கூட்டம் கூடாது, மக்கள் வரமாட்டாங்க, தன்னை இப்படி பல குற்றச்சாட்டுகள் வந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து மக்கள் கூட்டமாக இருக்கட்டும், அவருடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும் இருந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க? இது கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. பப்ளிக்காக தமிழ்நாட்டில் ஒரு ஈவெண்ட்டில் அவர் கலந்துக்கல. ப்ரைவேட்டாக வந்து கரூர் மக்களை சந்திச்சதாக இருக்கட்டும், இல்லைனா காஞ்சிபுரத்தில் போய்ட்டு ஒரு காலேஜில் இது பண்ணதாக இருக்கட்டும், அது வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் பண்ணலை. பாண்டிச்சேரிக்கு லாஸ்ட் வீக் போயிருந்தார். பட் இந்த அளவுக்கான இது இல்லை. இந்த ஆரவாரமே வேறு. இங்கே நடக்கும்போது அதுக்கான இதுவே வேறு. ஈரோட்டில் நடக்கிறதுனால நம்ம சென்னையில் இருக்கிற நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா? ஒரு எல்லா பேரியர்ஸும் பிரேக் பண்ணியிருக்காரு. எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சிருக்காரு. எதிர்கட்சிகள் இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கான பதிலும் வச்சிருக்காரு. ஒரு ஃபுல் பேக்ட் தேவையான விஷயம் அரசியலில் என்னென்ன தேவைகளோ எல்லாமே அதில் அடங்கிருக்கு. அண்ட் அவருடைய ஸ்பீச்சில் முக்கியமான விஷயங்கள் நம்ம அப்படியே டீகோட் பண்ணலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து அவர் சொன்னது வந்து நீங்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏன் வந்து மக்களுடைய இதில் காட்ட மாட்டீங்க, வாழ்வாதாரத்தில் காட்ட மாட்டீங்க, கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்லை வந்து கண்காட்சி நடத்துறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது டிஃபால்ட்டாக இந்த அரசாங்கம் அதுதானே செய்யுது. விளம்பரத்தை தவிர இந்த அரசாங்கத்தால் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியலையே. இங்கே எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்கு விளம்பரத்துக்கு பண்ணுற செலவை
அந்த திட்டத்துக்கு முதலீடு பண்ணி அந்த திட்டம் இன்னும் நல்லா சிறப்பாக நடந்திருக்குன்றது தான் விஷயம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி நீங்கள் வந்து கல்வி அறிஞர்களை கூப்பிட்டு விழா எடுத்திருந்தா கூட வந்து அது பரவாயில்லன்னு விட்டுருக்கலாம். சினிமா நடிகர்களையும் சீரியல் நடிகர்களையும் கூப்பிட்டு தானே அந்த விழா எடுத்தீங்க. அப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அறிஞர்கள் பற்றாக்குறையா இருக்காங்களா? அப்போ அதுக்கு காரணம் நீங்களும் தானே, அதாவது நீங்களும் தானே காரணம். அந்த விஷயத்த யாருமே பேசவே இல்லையே. அதோட ஒரு படி இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாரு பாருங்க, 207 ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடிருக்காங்கன்னா அது எந்த மாதிரி ஒரு அவல நிலையில நம்ம இருக்கோம். இதோட ஹைலைட் ஒன்று, நேற்று வந்து நியூஸ் கிட்டத்தட்ட 100க்கு மேல ஆதி திராவிடர் விடுதிகள் மூடப்பட்டிருக்கு. அதாவது நம்ம இந்த பக்கம் சமூக நீதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அரசாங்கம் வந்து வெளியே வேஷம் போட்டாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், அவங்க அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில இருக்குன்னா எவ்வளோ அவல நிலைமை. இதுதான் வந்து விஜய் நான் ரொம்ப தெளிவா ஷார்ப்பா சொன்னாரு, இது தீய சக்தி திமுக அப்படின்றது. அது கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காது, அதை முடிச்சுட்டு கடைசி அதை எண்டுக்கு வருவோம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பெரியாருடைய பேர் வச்சு கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பெரியார் ஈரோட்டில் பிறந்தவர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பேர் வச்சு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி பர்டிகுலராக பெரியாரோட பேர் வச்சு கொள்ளையடிக்காதீங்க அப்படின்றதுக்கான மீனிங் என்ன? கொள்ளையடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, இது இப்போ எங்களோட கொள்கை தலைவர் ஒன் ஆஃப் த கொள்கை தலைவர் பெரியாரா இருக்கு. அவங்களும் திமுகவும் அதை தானே சொல்லுது. பெரியாருக்கு அவங்க தானே என்னமோ காப்பிரைட் வாங்கின மாதிரி சொல்லுது. ஏன் திகாவா இருக்கட்டும், திமுகவை தவிர வேற ஏதாவது, அவங்க ஒரு நியூட்ரலா இருக்க வேண்டிய ஆளுங்க. ஆனா திமுகவுக்கு கூட சுத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே பெரியார் இருந்தா திகால இன்னைக்கு சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் செருப்பு கொண்டு அடிப்பார மாட்டார். இவங்க செய்யற வேலையெல்லாம் பார்த்தேன். திமுக அதுலயும் இந்த உதய புரோக்கு சின்ன பெரியார், என்ன வருகால இளைய பெரியார் வாயில தான் கெட்ட வார்த்தை வந்துடும். அதுவும் கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட மாநாடு, அங்க போய் கூச்சப்படாம அந்த ஜாதி பேரை திருப்பி 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 சொல்ற என்ன மீன் பண்ண வராருன்னு எனக்கு புரியல. அவருக்கு அது இப்போ ஒரு ஜென்ரல் தாட் இருக்க பர்சனாலே அதை சொல்ல முடியாது. பெரியாரோட ஸ்பீச்சை கேட்டவங்களால அது தைரியமா அந்த மாதிரி பேசவே முடியாது. அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு கேட்டிருப்பாரு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, அண்ணாவை பத்தியும் பெரியாரை பத்தி, பெரியார் கூட இல்லை, அண்ணாவை பத்தி ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது சொன்னா எடுத்து நோட் பண்ணிக்கிற ஆளா அவர். ஏன்னா அவருக்கு தெரியாது, பேசுறதுக்கு தேவைப்பட நோட் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு கேவலமான இதுல வந்து தீப்பந்தத்தை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. நாளைக்கு திமுக நிலைமை அப்படி இருக்குது. சரியா, அவங்க கட்சி நிலைமை அது மோசம், ஆனா அது வந்து ஆட்சி பண்ணுது இல்லையா, அது மோசமா இருக்கு. அதுதான் அவர் மீன் பண்ண வந்தார். எங்களோட அரசியல் எதிரின்னு அதை தான் சொல்றோம். எங்க கொள்கையில எங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய முரண் கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல இருக்கலாம், பட் பெரிய முரண் கிடையாது. ஆனா அந்த கொள்கையில அவங்க செயல்படுத்துறது. நான் அந்த விஷயத்துக்காக தான் சொன்னது, அந்த ஆதிராவிடரோட விடுதிகள் 100க்கு மேற்பட்ட விடுதிகளை மூடப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து அந்த அரசாங்கத்துக்கு தெரியுமா, முதலமைச்சருக்கு தெரியுமான்றதா இருக்கு. இந்த பெரியார் பேரங்களுக்கு புரியுமான்றதுதான் இருக்கு. அதை அவங்க கவனிக்கணும். திகாவாது இதை பத்தி கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காம திமுக சப்போர்ட் பண்றதுனால அது அவங்களை கண்டிப்பா கேள்வி கேட்டுதானே ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, புரியும், அவங்களுக்கும் புரியும். அண்ட் அதே மாதிரி வந்து கரூர் சம்பவத்தை பத்தி பேசுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க. திரு செங்கோட்டையன் அவர்களும் அதை வந்து சூசகமா சொல்லியிருந்தாரு. பட் விஜய் அவர்கள் டைரக்டா பேசல அதை. பட் ஆனால் வந்து மக்கள் என்னோட தான் இருக்காங்க, நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னையும் அவங்களையும் பிரிக்க முடியாது, இது வந்து 33 வருஷம் பந்தம் அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை, நம்ம பேசும்போது கூட நான் ஆரம்பத்தில் கரூர் பற்றி லேட்டாக சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி செங்கோட்டையன் சொல்லிக்கலாம். பட் ஆனால் வந்து விஜயன் அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறது, எல்லாருன்னா இந்த எதிர்கட்சிக்காரங்களும் எதிர்பார்க்குறது என்னன்னா வந்து ஒரு க்ளோஷர். அந்த விஷயத்த ஒரு க்ளோஷர் கிடைச்சா மூவ் ஆனிடலான்ட்டு. இவங்க அரசியல்லாம் பண்ணிடுவாங்களாம், அதுக்கு நம்ம வந்து க்ளோஷர் கொடுக்கணுமா? அந்த விஷயம் உண்மை வெளியே வரணும்னு நம்ம அமைதியா இருக்கும். அந்த விஷயம் வெளியே வரும்போது விஜய் நான் கண்டிப்பா அதை பத்தி பேசுவேன். பட் அந்த ஒரு ஆதகம் தொண்டர்களுக்கே இருக்கும். எல்லாரும் பேசிட்டாங்க, பட் நீங்க பேச எல்லாருக்கும் இருக்கிறத விட யாருக்கு அதிகமா இருக்கும்? அவருக்கு தான் இருக்கும். பட் ஏன் அதை தள்ளி அதை அந்த அழுத்தத்தை அவருக்குள்ளேயே வச்சிருக்காருன்னா அது இன்னும் டேஞ்சரஸ். வந்து யாருக்குன்னா இந்த எதிர்கட்சிக்காரர்கள் தான். அவங்களோட தூண்டுதல் தான் இதெல்லாம். பேசலன்னு சொல்றது. பேசிட்டாருன்னா அது அதோட முடிஞ்சிடும். மூவ் ஆன். அந்த மூவ் ஆன்ற விஷயத்துக்கு நம்ம தயாரா இல்லை. ஏன்னா அவரோட விழாவுக்கு வந்த மக்களை இப்படி வந்து செஞ்சு விட்டதுக்கு திருப்பி அதுக்கு நியாயம் கிடைக்கணும்ல. அந்த நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பா அதை பத்தி பேச மாட்டார். ஸோ எலெக்ஷன் வரைக்குமே பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? இல்லை முன்னாடியே கிடைக்கட்டுமே, ஏன் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கிடைக்கணுமா என்ன? முன்னாடியே கிடைச்சா சந்தோஷம். இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கணும்னு இருந்தால் அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம மக்கள் சந்திப்பு பார்த்துருப்போம், பட் இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப அக்ரெசிவாக மக்களுடைய கேள்வி கேட்கறதாகட்டும், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதாகட்டும். ஒரு பையன் வந்து மேலே ஏறினா தம்பி இறங்க அப்போதான் முத்தம் தருவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. எப்போவுமே அவர் வந்து அவர் விழாக்களில் அவரோட மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் எப்பவே பப்ளிக் கனெக்டடாக இருக்கும். அது ஸ்பீச்சும் 2 வேவே தான் இருக்கும். அவர் கேட்கறதுக்கு அங்கே இருக்கிற பப்ளிக்கும் ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நிகழ்வு வந்துச்சு. ஆனால் இது இன்னும் ஏன் ஸ்பெஷல்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 மாதம் டைம்
எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயத்துக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. அது ஒரு 1/2 மணி நேரம் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து லைக் இட் வாஸ் ஹார்ட்ஃபெல்ட். அந்த விஷயத்துக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தது. அதை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இல்லையா எல்லாருக்கும். அதனால அந்த கனெக்டிவிட்டி இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் மீடியா பற்றி சொல்லும் போது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டீங்க அப்படின்னு அவரோட படத்தோட டைலாக்கை வச்சு பேசியிருந்தாரு. மீடியான்ற பேரில் உங்கள் ஆட்களே நீங்கள் வந்து உள்ள அனுப்பிச்சு சில வேலைகளை பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இல்லை ஆமாங்க, இந்த கேள்வி நானும் நிறைய டிபேட்டில் கேட்டிருக்கேன். பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் இப்படிலாம் பேருங்க. தைரியமாக இருந்தால் ஒன்று திமுகன்னு போடுங்க, இல்லை விஜய். இப்போ நம்ம விஜய் ஆதரவுன்னு போடுறோம் இல்லையா, திமுக தாவேக்கா ஆதரவுன்னு போடுறோம் இல்லையா, தாவேக்கா எதிர்ப்பு கூட போடுங்க. அப்படியாவது போடுங்கப்பா. நீ திமுக ஆதரவு கூட போட தேவையில்லை, தாவேக்கா எதிர்ப்புன்னு போடுங்க. அந்த தைரியம் கிடையாதுல்ல. பத்திரிகையாளர்னா யார்? நியூட்ரலாக இருக்கும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும். நீ தாவேக்காவை பற்றி பேசுறியா, பொய் பேசுகிற, சரி நீ அதுலேயே பொய் பேசுகிற. சரி திமுக பற்றியாவது உண்மையை பேசுகிறோம், அதுவும் கிடையாது, அதுலேயும் பொய் பேசுகிற. எங்களுக்கு வந்து இல்லாத பொல்லாதான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து இருக்கிறத வந்து மறைச்சி பெருசாக நல்லா இருக்கிற மாதிரி பேசு. அப்போ உங்களுக்கு என்னன்னு சொல்கிறது? எல்லாம் வந்து அந்த உடன்பிறப்புகள் தானே. அந்த அது அவங்க சொன்ன டைலாக் நம்ம சொல்லலை, அவங்க சொன்னது ஊப்பி. நம்ம இன்னும் புதுசாலாம் டேர்ம் ஃபார்ம் பண்ணல. ஏன்னா பேரை வைக்கிறது அவங்களோட கில்லாடிங்க யாராக இருக்காங்களா? கிட்னி திருட்டியே முறைகேடுன்னு சொன்னவங்க தானே அவங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் டேர்ம்ஸ்லாம் அவங்களுடைய ஆட்சி நிறைய வச்சு அது கலைஞரோட வாரிசுகள் அதை ப்ரூவ் பண்ணுறாங்க, வேறு எதுவும் இல்லை. அண்ட் அல்டிமேட்டாக ஒரு விஷயம் பேசியிருந்தாரு, நீங்கள் கொள்ளையடிச்ச காசை விட என்கிட்ட இருக்க மாசு தான் பெருசு அப்படின்ட்டு. லாஸ்ட் வீக்கு திருவண்ணாமலையில் நடந்தது. இளைஞர்கள் தான் 1.5 லட்சம் சொன்னாங்க. 1.5 லட்சம் தொண்டர்கள், இளைஞர்கள் அப்படின்றாங்க. வீடியோ பார்த்தீங்களா? அதனால தான் கேட்குறேன், இளைஞர்கள் அப்படின்ற போது எனக்கு சில ஃபுல்லாக தலை வெள்ள நேரம் கூட பேரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. பசங்க கூட பெருசாக ஒரு பேர பசங்களை தான் கூப்பிட்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த பசங்க சரி என்னமோ தாத்தா கூப்பிட்றான்னு வந்துட்டுக்கிறாங்க பாவம். பிக்னிக் அந்த மாதிரி வந்துருப்பாங்க போல சுற்றி பார்க்க. அதில் ஒவ்வொரு சேர்லையும் பார்க்கணுமே, பார்லிச்சி, பிஸ்கெட்டு, வாட்டர் பாட்டிலு. இல்லை அதை வேறு பெரிய விஷயமா பேசியிருந்தாங்க. நாங்கள் பாருங்க, தொடர்கள் கொள்ளடிச்ச பணம், அவங்க சேரை கூட ஃப்ரீயாக கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம அந்த மாதிரியா ஏழப்பட்டவங்க வரத மக்கள், நம்ம எல்லாருமே அப்படி தானே வளர்ந்து வரும். நம்ம என்ன கொள்ளடிச்சா சம்பாதிச்சு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி. அவங்க வந்து இது செய்யறது இன்னும் அவங்க பாக்கெட்லேருந்து செலவு பண்ணல. 1 ரூபா கூட அவங்க பாக்கெட்லேருந்து அவங்க மாட்டாங்க. பூரா மக்கள்கிட்ட இருந்து திருடின பணத்தை தான். தேர்தலுக்கு மக்களுக்கு கொடுக்க போகிற பணமும் அப்படிதான் இல்லை. இந்த பொங்கலுக்கு முதல்ல கொடுக்குற 5000 ரூபா பணமும் மக்களோட பணம் தான், வரி பணம் தான். ஆக மொத்தம் 1 ரூபா கூட அவங்க பாக்கெட்லேருந்து செலவு பண்ண போகிறது கிடையாது. விழா பிரம்மாண்டமாக அவங்க செய்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுருந்தா அந்த வலி வேதனை தெரியும், அவங்களுக்கு அது தெரியலை. அதனால இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க. ஆனால் பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்களால அந்த 1.5 லட்சம் பேரை இளைஞர்களை காசு கொடுத்து கூட கூட்ட முடியல. வயசானவங்களை கூட்ட வேண்டிய நிலைமை. இங்கே அப்படியே வந்த ஜனம் மொத்தமும் தானா வந்தது. ஒருத்தரை விடாம யாராவது காசு கொடுத்து வந்தாங்களா? அந்த விஷயத்த நினைக்கிறேன் நிறைய பேர் நேற்று நைட்டே வந்து அங்க ஆமா, ஒரு சில பேர் வந்து ரிட்டர்ன் போயிட்டாங்க. இந்த கை குழந்தைகளோட இருந்தவங்களாம் ரிட்டர்ன் பார்த்துட்டு போயிட்டாங்க. நைட்டுக்கு அப்புறமே வந்து அங்க மாவட்ட எல்லைகள்ல வந்து போலீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தாவேக்கா வண்டி வாகனங்கள், மற்ற வாகனங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, தாவேக்கா வாகனங்களுக்கு. ஏன்னா வந்து இங்க ஆல்ரெடி க்ரௌடடா இருக்கிறதுனால உள்ள விடலை. விட்டு இருந்தா இடம் பத்துக்காது, ஈரோடே பிளாக் ஆயிருக்கும். அது ஒரு 10% வேணா சொல்லலாம். 10% வேணா வெளி மாவட்டத்து ஆளுங்க, 90% தாவேக்கா ஆளுங்க, ஈரோடு இருக்க தாவேக்கா. அண்ட் இன்ஸ்டால வந்து ஒரு ஃபன்னி ஒரு மீம் பார்த்தீங்கன்னா, பொதுக்கூட்டம் பர்மிஷன் கேட்டு மாடல் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு க்ரௌட் வந்துச்சு. அந்த கம்பேரிசன் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சு திமுகவில், அதையும் கம்பேர் பண்ணிட்டாங்க, இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இது எங்களுக்கு சர்ப்ரைசிங்காலாம் கிடையாது. இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு ஆக்சுவலாக எனக்கு சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. என் கவலை என்னன்னா, இடம் பத்தாதே, மறுபடியும் ரோட் பிளாக் ஆகிடுமே, இவங்க அதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணுவாங்கன்ற மட்டும் தான் எங்கள் கன்சர்னாக இருந்தது. எங்களுக்கு கூட்டம், விஜயனாக்கு வர கூட்டம் அது ஆர்கானிக் கூட்டம்ன்றது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆள்ற திமுகவுக்கும் தெரியும். அந்த பயத்தினால தான் இவங்க இப்போது நான் என்ன கேட்குறேன், 2019 நினைக்கிறேன் இவர் இளைஞர்களுக்கு வந்தார். அப்போல்லாம் நடத்தாத மாநாட்டை இப்போ ஏன் நடத்துகிறாரு? தேவை இருக்கு அந்த, ஏன்னா அவங்க கையில் இளைஞர்கள் பல இல்லைன்றது அவங்களுக்கு புரியுது. அதனால் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நமக்காக எல்லா அரசியலும் நம்ம எதிர்த்து பண்ணுவாங்க, அதுக்கு ஃப்ரேம் ஒர்க்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் எங்களை பற்றி மேடையில் பேச மாட்டாங்க, நேரடியாக பேச மாட்டாங்க. மறைமுகமாக உதயநிதி அவர்கள் பேசினாங்க. பயமான்னு கேட்கலாம்ல, உங்களுக்கு நேராக பேசுறது தானே பயமா அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. எங்கள் 1 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அங்கீகரிக்க தெரியுது இல்லை? அவர் தான் நான் சொன்னார், 1 கோடி பேரை சேர்த்துட்டா பத்தாதுன்னா சொன்னார் இல்லையா? அப்போ அங்கீகரிக்கிறாரு தானே அர்த்தம். சின்ன கட்சி கிடையாதுல்ல, நாங்கள் தைரியமாக பேரை சொல்லுங்கள். அதுதான் திரு விஜய் அவர்களும் சொல்றாரு, நீங்க எங்களை வந்து மதிக்கல, எங்களை கன்சிடரே பண்ணல அப்படின்னும் போது ஏன் எல்லா இடத்துலையும் எங்களை பத்தி புலம்பிட்டே இருக்கீங்க? புலம்புறாங்களே, அதுதானே பிரச்சனை. அதாவது
அதில் தான் அவங்க திமுக அரசியல் பார்க்கணும். எங்கேயுமே ஒரே 1-2 இடத்துல ஸ்டாலின் கூட பேசியிருக்காரு, வாயை தவிர மனசுல இருக்கிற குமுறலை குத்திக்கிறாரு, புதிய எதிரிகள்லாம் கூட சொல்லிட்டு சத்தமாக பேசிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா ஸ்கிரிப்டில் வந்து தெளிவாக பிஜேபி மட்டும் தான் பேசணும்னு இருக்கும். அது அது அவங்க அஜெண்டா. பிஜேபியை 3% 12% ஆக்குனதெல்லாம் பத்தாதான், இதுக்கு மேலே அவங்க வாழ்த்தோட போகிறாங்க. அதுக்கு தைரியமாக எங்களை எதிர்த்துட்டு போங்க. அதில் என்ன உங்களுக்கு அப்படி என்ன ஒரு அரசியலில் உங்களுக்கு இதுவாகிடுது? அப்போ கோலத்தான ஒரு பேர் இல்லாத ஒரு எதிரியை உருவாக்குறீங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எதிர்த்துனுங்கிற ஒரு எதிரியை வந்து நீங்கள் பேச மாட்டீங்கன்னா அது பேர் கோலத்தானன்னு சொல்லுவேன். முதுக காட்டுறத்தானன்னு. திமுக காரங்களுக்கு அது நல்லா தெரியும், புரியும். நம்ம தமிழ் தானே பேசுகிறோம், புரியும். அண்ட் இன்னொரு அவர் பேசின ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் பேசினது, ஜெயலலிதா அவர்கள் பேசினது. அவங்களுடைய ஃபோட்டோ வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம், அவங்களோட பேரை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அவங்க யாருக்கும் சொந்தம் கிடையாது, பெரியாருடைய கொள்கைகளை எடுத்துக்கிறோம், எம்ஜிஆருடைய அண்ணாவுடைய அரசியல் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து இது யாருக்கான ஒரு எச்சரிக்கையாக பார்க்கலாம்? ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? யார் அவர் அல்டிமேட்டா? அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, கொள்கை தலைவர்கள்ன்றது வேற, இவங்க அரசியல்ல வழிகாட்டிகள்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அதுவும் பிரச்சாரத்துக்கு தேவையான விஷயங்களை அவங்ககிட்ட இருந்து தான் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாரு. தவிர எந்த இடத்துலையும் இவங்களை கொள்கை தலைவரா வைக்கல. ஸோ அந்த விஷயத்த எல்லாருக்கும் கிளாரிட்டி, ஏன்னா இந்த கிளாரிட்டி இல்லாம இருந்த நிறைய பேருக்கு மீடியால பேசுறவங்க நிறைய பேர் நீங்க கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அப்ப ஏன் வந்து எம்ஜிஆர் அண்ணாவையும் அப்ப சொல்லல, இப்ப ஏன் சொல்றீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பதிலாக தான் இது பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த புரிதல் கூட இல்லாதவங்க தான் பெரிய பத்திரிகையாளர் சொல்லி வந்து உட்காந்து வந்து தாவேக்காவை விமர்சிக்கிறாங்க. கொள்கை தலைவருக்கு தேவையான கொள்கைகள் எடுத்துக்கிறோம், இவங்க அரசியல் வழிகாட்டிகளா, இவங்க தேர்தல் வியூகங்கள், பிரச்சாரங்கள், இவங்க அரசியல செஞ்ச விஷயங்களை, நல்ல விஷயங்களை எடுத்துக்க வேண்டியது தானே, நல்ல தலைவர்கள் எடுத்துக்க வேண்டியது தானே. இவங்க என்ன கலைஞர் மாதிரி கொள்ளடிக்கிறது மட்டுமே தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டா போயிருக்கிறாங்க. ஏதோ நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோன்றோம், வேற எதுவும் கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி தானத்துல சிறந்தவங்கன்னு யாருமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து விஜய்னா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே கோட் பண்ணியிருக்காரு. ஒரு காலத்துல யார் என்ன கொடுத்தாலும் அதை எம்ஜிஆர் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு விஜய்னா ஒரு இதுல முன்னாடியே சொல்லியிருப்பார். சம்திங் அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட மேடையிலே அது சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை தான் இங்க ரீட்ரேட் பண்றாரு. அதனால வந்து அவர் இன்னும் இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் கையில் எடுக்கிறாருன்ற விஷயம்லாம் இல்லை. அவங்க கிட்ட இருக்க நல்ல அரசியல் விஷயத்த எடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான். அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். அண்ட் நிறைய இடத்துல வந்து திரு ஜெயலலிதா அவங்களுடைய விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க. அவங்களும் வந்து செய்வீர்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க, இவங்க வந்து செஞ்சாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த ரிசம்பளன்ஸ் நிறைய இருந்துச்சு. அவங்களுடைய பாலிடிக்ஸ் அப்படியே இவர் வந்து கண்டினியூ பண்றாங்க. ஃபுல்லாலாம் அப்படிலாம் யாராலையுமே இன்னொருத்தவங்களை ரிப்ளிகேட் பண்ணவே முடியாது, அது பாசிபிளும் கிடையாது. அது நல்லா இருந்தா எடுத்துக்க வேண்டியது. இப்போ ஸ்டாலின் பார்த்து நீங்க வந்து என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற சத்யராஜ் டயலாக் தானே, நீங்க ஏன் அதை எடுத்து பேசுறீங்கன்னு கேட்க முடியுமா? தைரியம் தான் யாராவது கேட்பாங்களா? அதை மட்டும் கேட்க மாட்டீங்க, இதை மட்டும் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? தைரியமா கேளுங்க போயிட்டு, சிஎம் சார் அது உங்க டைலாக் இல்லையே, அது உங்க அப்பா எழுதுற டைலாகும் இல்லையே, அது வேற யாரோ டைலாக். அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் எடுத்த கூட்டணி கூட கிடையாதுங்களே. தீகாவோட சப்போர்ட்டர் ஸ்பீக்கர், ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர், அவ்வளவுதான். அது அப்படிதான் அவரே சொல்லிப்பாரு. ஓகேங்களா? திமுகவோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கூட கிடையாது. அவருடைய மகள் வந்து கட்சியில இருக்காங்க அப்படின்னும் போது எங்க பார்த்தாலும் வாரிசா அந்த அம்மா பாவங்க, விட்டுருங்க. அந்த அம்மா தெரியாம தலையை விட்டு மாட்டிக்கிட்டாங்க. இன்னொருத்தவங்களும் இருக்காங்க தாவே கலந்து போட ஒருத்தர், அவங்க நம்ம வேற இதுல பேசிக்கலாம். அவங்களோட இதுவுமே அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த டைலாக், இப்ப நான் பேசுறது நீங்க சினிமா டைலாக்னு சொல்றீங்க, ஆனா முதலமைச்சரும் அதுதானே பேசுறாரு. அது என்ன சிலப்பதிகாரமா அப்படின்ற இருந்தாரு. எல்லா இடத்துலயும் அதுங்க அவங்க பேசுறாங்க. நீங்க இது தொட்டுப்பார், சீண்டிப்பார், இதெல்லாம் என்ன டைலாக் எல்லாம் என்ன ஓப்பனா பேசும். அவங்களுக்கு எழுதி கொடுக்குறதே அப்படிதான் எழுதி கொடுக்குறாங்க. தன்னை பார்த்து திமுக காரங்க கேட்டுக்க வேண்டிய, தன் தலைவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை விஜயனா பார்த்து கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இட் ஒர்க்ஸ்னு அர்த்தம். அது ஒர்க் ஆகலன்னா வந்து கண்டுக்க மாறுறதில்ல, அது வேலை செய்யுது, மக்கள்கிட்ட அது போய் ரீச் ஆகுதுன்றது தான் விஷயம். நீங்க ஜெயலலிதா மாதிரி இருந்தா அந்த விஷயத்த விஜயனா சொல்ல போறது இல்லை, செய்வீர்களான்னு ஏன் கேட்க போறாங்க? செய்யலை அது அந்த விஷயம் தேவைப்படுது, அதனால அதை பயன்படுத்திக்கிறாரு. ஒருத்தருக்கு மட்டும்தான் இது சொத்துன்ற மாதிரி இந்த எந்த வார்த்தையுமே இன்னொன்னு அந்த வார்த்தை வந்து ஜெயலலிதா கண்டுபிடிக்கல, இது வழியா வந்த விஷயம் இல்லை. அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றது தான் சொல்றேன். அவங்களோட ஆட்டிடியூட். அது ஒரு பிரச்சாரத்துக்கு போனாங்க அப்படின்னா டிஎம்கே எதிர்க்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. அதுதான் திரு விஜய் அவர்கள். அது மக்கள் எதிர்பார்க்குறாங்களே, மக்கள்கிட்ட அந்த தேவை இருக்கு இல்லையா, அந்த வெற்றிடம் இருக்குனால அதை ஃபில் பண்ண வராங்க. இப்போ அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒரு ஆளுமை இங்கே இல்லைல்ல. டிஎம்கே பார்த்து கேட்கறதுக்கு நீங்க எடப்பாடியாரால கேட்க முடியுதா? சிச்சினே சொல்றாரு 100 பேரை கொலை பண்ணிட்டுக்கிறாங்கன்ட்டு, கோபம் வரவேணா? அது அந்த ஆளுமை இல்லை. ஏடிஎம்கே இஸ் லீடர் ட்ரிவன் பார்ட்டி, இன்னைக்கு அது கிடையாது. ஸோ பை டிஃபால்ட் அது விஜயனை நோக்கி வருது. மற்றபடி வந்து
எங்களுக்கு அவங்கள ரெப்ளிகேட் பண்ணணும், அவங்கள ரீப்ளேஸ் பண்ணணுன்ற எண்ணம்லாம் டிவிக்கேக்கு கிடையாது. இட் ஹேப்பன்ஸ், நேச்சுரலாக நடக்குது. அண்ட் நீங்கள் ஏடிஎம்கே பற்றி சொன்னதுனால இந்த ஒரு கேள்வி. அவர் வந்து 2 விஷயம் சொன்னார். நாங்கள் களத்தில் இருக்கவங்கள மட்டும்தான் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தவங்க வந்து களத்திலே இல்லை, களத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு 2 விஷயங்கள் சொன்னார். பிஜேபியா? அது நம்ம அதிமுக எடுத்துக்க கூடாது இல்லை, ஏன்னா இது 2026க்கான தேர்தல். 26க்கான தேர்தலில் இன்னைக்கு ஆள்றது திமுக தான் எதிர்க்கணும். சரி, அவங்க என்னதான் ஓட் பேங்கை எப்போ கடைசியாக பிஜேபி வந்து இங்கே வந்து பெருசாக இது பண்ணுது அப்படின்னா, இவங்க டிஎம்கே பீரியடில் தான். டிஎம்கே வந்து பிஜேபி பற்றி பேசி தான் அவங்க ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணி விட்டது. அதனால வந்து நம்ம 29ல் தான் பிஜேபி பற்றி பேசணும், இன்னைக்கு பேச வேணான்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாரும் ஏன் பேசுகிறேன்னு கேட்டாங்களே, அந்த கேள்விக்கான பதில். இப்போ நான் எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க தானே சொன்னார், அவர் கேட்டார், யார் இப்போ நம்ம அரசியல் எதிரி, யார் இப்போ நம்ம கொள்கை எதிரி. அங்கே இருக்கிற மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, அந்த புரிதல் மக்களுக்கு இருக்குது. அந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டோன்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த எலெக்ஷன் 26க்கான எலெக்ஷன் டிஎம்கே ஃபோக்கஸ் எலெக்ஷன். டிஎம்கே மாத்திரம் எதிர்த்தா போதும், களத்தில் இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு அவர் சொல்றாரு. அவர் பேசுனதுலேயே எல்லாமே இருக்குது. இது நம்ம ஏன் இந்த விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, இதை மறுபடியும் திரிப்பாங்க திமுக. அந்த திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விளக்கத்தை நம்ம கொடுக்கணும், நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஆல்ரெடி அந்த இலவசங்கள் பத்தி பேசுறது கூட அவரே விளக்கம் கொடுத்தாங்க, பேசுறது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இலவசங்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இது அவர் கொள்கை விளக்க மாநாட்டிலே சொல்லிட்டாருங்க. அவரு தெளிவா சொல்லிட்டாரு, மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க பிடிச்சிக்கிட்டோம், கத்துக்கிறவங்களுக்கு கத்துக்கிட்டோம், பிடிக்க தெரியாதவங்க நம்ம பிடிச்சி கொடுப்போம்ட்டாரு. அங்கேயே அவர் சொல்லிட்டாரு. அதை வந்து இவ்வளோ பெருசாக அதை இழுத்து தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவே சரி ஒரு வெல்ஃபேர் பேஸ்டு கண்ட்ரி தான் தமிழ்நாடு. இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட். அதில் எந்த ஒரு வெக்கமானலாம் தேவையில்லை. இதில் என்ன கூச்சப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதான சொல்றாரு, உங்க காசை வாங்கி திரும்ப மக்கள் காசை மக்களுக்கு கொடுக்கறதுல பேர் என்ன இலவசம், அதில் வேற ஓசின்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா அப்படித்தானே சொல்லி தெரியுறாங்க. போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, திமுக தான் உங்களை படிக்க வச்சுதான் நீங்க எல்லாம் பிச்சை எடுப்பீங்கன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கண்டனம் கூட யார்கிட்ட இருந்து வரலங்க. என்னங்க ஆட்சி நடத்துறாங்க இவங்க? அது பாய்சனஸ். அதை யாருமே கண்டுக்காம விட்டுறது இட்ஸ் பாய்சனஸ். அது கண்டிப்பாக அடையாளப்படுத்தணும். அது விஜயனா ரைட் டைம் எல்லாத்தையும் தேவையான விஷயங்களை சொல்லிட்டாரு. அண்ட் இந்த ஸ்பீச் அப்படின்றது திமுகவினர் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கு. ஆனால் இன்னொரு ஒரு டீம் வந்து இதில் கூட எங்கள் அண்ணன் பேரை சொல்லலையேப்பா அப்படின்ட்டு வந்து ஒரு குரூப் இருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய என்னப்பா எங்கே போனாலும் நாங்கள் இவ்வளோ எதிர்க்கிறோம், கத்தி பேசுகிறோம், ஒரு மரியாதைக்காக எங்கள் அண்ணன் பேரை சொல்லணுமா அப்படின்னு தான் எடுக்கட்டுமான்னு எங்கள் அண்ணன் ஒரு பாட்டில் விட்டாருன்னா, அந்த பாட்டை என்னமோ உங்களுக்கு தான் விட்டார், நீங்கள் சொந்த கொண்டாடி ஓட்டு வாங்கி ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வாங்கிட்டு இன்னைக்கு எங்களோட போட்டிக்கு வருவேன், சண்டைக்கு வருவேன், உங்களோட போர் எதிர்ப்பேன், போர் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களை பற்றி பேசவே இல்லைன்னு இதெல்லாம் சொன்னது யார்? ஒரு குத்து அப்படி ஒரு குத்தி இப்படி மறுபடியும் ரிவர்ஸ். எங்களை எதிர்க்கிறதுக்கு தகுதி வேணும், நான் தான் சொல்லணும் என் எதிரி யாருன்னு மறுபடியும் அதே சீமா தானே சொன்னார். நாங்கள் சொன்னோமா? நாங்கள் எதுவுமே பேசலை. எங்கள் விஜயனா பாட்டை யூஸ் பண்ணி ஓட்டு வாங்கினீங்க, சரின்னு ஓகேன்னு. விஜயனா வர்றதுக்கு வாங்கன்னு சொன்னீங்க, அப்பயும் ஓகேன்னு இருந்தோம். அப்புறம் விஜயனா எதிர்க்கிறோம் நீங்கள், நாங்கள் அப்பயும் ஓகேன்னு தான் சொன்னோம். மறுபடியும் போர் அறிவிக்கிறேன் நீங்கள், சரி பாடணும். அப்புறம் நீங்களே எங்களுக்கு எதிரியே கிடையாது, நீங்கள் அப்பயும் ஓகேன்னு தான் சொன்னோம். அவ்வளோதான். அவர் என்னைக்கு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் உருப்படும். ஓகேங்களா? அவர் எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் எடுக்கிறாரு இங்கே. இன்னைக்கு நேற்று தமிழ் பிரீடுன்றது வெறும் நீங்கள் பியோர் தமிழ் பிரீடுன்னு எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க? வாய்ப்பே கிடையாது. இது மன்னர்கள் ஆண்ட காலத்திலேயே கலப்பினெல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? அது இன்னைக்கு கிடையாது. அது அட்லீஸ்ட் சுதந்திரம் கழிச்சு தான் அதெல்லாம் நடந்தது, இல்லை மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் போது அப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. இது அன்னைகளில் இருக்கு, ஒன்றுமே செய்ய முடியாது. அது புரியல. இங்கே எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, அது இருக்கிற வரைக்கும் ஒன்றும் முடியாது. அதே மாதிரி அவர் தம்பிங்களுக்கு சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் அண்ணன் கொள்கை பிடிப்போடு இருக்காருன்னு நினைக்கிறீங்க. 2009 இப்போ 2025 ஆகுது. கடந்த 16 வருஷமா அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. உங்கள் அண்ணனோட கொள்கை பிடிப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இறுதியாக வந்து அந்த தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி, இதுக்கு முன்னாடி அந்த டிஎம்கே வர்சஸ் டிவிக்கு ஏதாவது போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. ஆக்சுவலி இதுவும் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களும் சில ஜெயலலிதா அவர்களும் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, அது பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அவர் வந்து எங்கேயும் கிரெடிட்ஸ் கொடுக்காம சொல்லலை, சொன்னாங்கன்னு சொல்லி தான் சொல்றாரு. அதுதான் பியூட்டி. இங்க அவங்க இப்போ நான் தான் மறுபடியும் சொல்றேன், அவங்க சொல்ற மாதிரி அடுத்தவங்க டைலாக் காப்பிரைட் இல்லாம திருடுறது கிடையாது.
அவங்க சொன்னாங்க, அது சொல்றதுக்கு இன்னைக்கு வலுவான தலைவர்கள் இல்லை. அதை அவர் சொல்றாரு, மக்களுக்கு அதுக்கு எதிர்பார்க்குறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் பாய்சன்ஸ். ஏன்னா வந்து ஒரு திமுகன்ற ஒரு சக்தியை 75 வருஷ கட்சியை அடுத்த இருக்க உதயநிதிக்கு அல்வா மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. அது எல்லாரும் உட்காந்து வரவேற்கிறாங்க, எதிர்ப்பே இல்லாமல். அது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்து. அது தெரியாம திமுக காரங்களும் அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நிலைமையை மாற்றணும்னா இன்னைக்கு தாவேக்கா மட்டும் தான் அது வலுவாக எதிர்க்குது. அதை சொல்ல வேண்டிய நம்ம இடத்துல விஜயனா இருக்காரு. அதை வந்து தெளிவா எல்லாருக்கும் சத்தமா உரைக்கிற மாதிரி திருப்பி சொல்றாரு. அவர் சொன்னனால எங்களை மாதிரி ஆளுங்களும் சொல்லுவாங்க, கோடிக்கணக்கான தமிழர்கள் சொல்லுவாங்க, உலகம் முழுக்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, தீய சக்தி திமுகன்ட்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருக்கும் அது உண்மைன்னு தெரியுமே, அவர் ஒன்றும் பொய் சொல்லலையே. அது இது இன்னொரு சைடு ஏன் தூய் சக்தினா, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரசியலுக்கு வந்திருக்கிறோம், எங்கள் மேலே எந்த கரையும் கிடையாது, தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள், எங்களுக்கும் அவங்களுக்கும் போட்டி. அதுதான் ஒரு தெளிவாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இன்னொரு தெளிவாக சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலி ஒன் வேர்ட் அபவுட் திஸ் கேம்பெயின். விஜய் 2.1 எடுத்துக்கலாமா அதை? இது ஸ்டார்டிங். அதுக்கு முன்னா 2.1 கூட சொல்ல முடியாது. என்ன கேட்டால் வந்து இல்லை, ஏன்னு சொல்றேன்னா அந்த அலைக்கு உருவாக போற ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பிரச்சாரத்தோட மோடு இன்னும் போகல. அது கண்டினியூஸ் பிரச்சாரம் ஒன்று நடக்கும். அக்ரெசிவ் மோடா கிட்டத்தட்ட வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவைன்ற மாதிரி பிரச்சாரம் மோடு. அது என்ன பெர்மிஷன் விஷயங்களால நிற்குது. அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோர்ஸ் வரும். இதுவே இப்படி இருக்குன்னா அது எப்படி இருக்குன்ட்டு நான் உங்க கற்பனைக்கே விட்டேன். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி. நன்றி.